அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்மளோடு இணைய ஆகாயம் குழுவினர் அறக்கட்டளை நிறுவனரும் மூத்த பத்திரிகையாளருமான ராஜேஷ் பாபு வந்திருக்கிறார். அவருடன் சிறிய கேள்வி ஒன்று. ஐயா வணக்கம். தமிழகத்தில் ரேஷன் பொருட்கள் அதிக அளவில் கடத்தப்படுவதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அது முழுக்க காரணம் அதிகாரிகளா அரசியல்வாதிகளா? ரேஷன் பொருட்கள் இருக்கும் இடங்களை போயிட்டு வண்டியில் லாரியில் ஏற்றி அது எந்தெந்த தாலுக்காவுக்கு போகிறது, அந்தந்த தாலுக்காவில் இருக்கிற வட்டாட்சியர் வட்ட வழங்கல் அதிகாரி கண்காணிப்பில் இருக்கிறதா, ஆர்ஐ ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் கையில் இருக்கிறதான்னு பார்க்கணும். ஆனால் இங்கே மாவட்டத்தில் வழங்கல் அதிகாரி என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, குடோனுக்கே போகிறது கிடையாது. ரேஷன் கடைக்கு போகிறார். ரேஷன் கடைக்கு ஆர்ஐ போக வேண்டிய வேலையை இன்றைக்கி டிஸ்ட்ரிக்ட் சப்ளை ஆஃபீஸர் செய்கிறார். அவங்க போகிறாங்க, ஆர்ஐ போகிறாங்க, டிஎஸ்ஓ போகிறாங்க. ஆனால் இவருடைய வேலை லாரியில் குடோனிலிருந்து அரிசி பருப்பு எண்ணெய்கள் ஏற்றி அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு உட்பட்ட ரேஷன் கடைகளுக்கு சென்று அடைகிறதா என்பதை தான் பார்க்க வேண்டும். அதற்கு தான் இவருக்கு கீழே இருக்கிற வட்டாட்சியர் அலுவலகத்தில் இவர் கண்ட்ரோலில் இருக்கிறாங்க, இவருக்கு கீழே ஆரோக்கியம் இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். ஆனால் இவர் அதை செய்கிறது கிடையாது. அவங்கக்கிட்ட கொடுத்துறது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ரேஷன் கடைக்கு நீங்கள் போயிட்டு 5 கிலோ அரிசி 10 கிலோ அரிசி என்று வாங்கி நாங்கள் ரேஷன் அரிசி கடத்துறவர்களை பிடிக்க போனோம், அவங்க தப்பித்து போயிட்டார்கள், கேட்பாரற்று கிடந்தது அப்படின்னு ரோட்டில் கேட்பாரற்று ரேஷன் அரிசி கடந்ததுன்னு ஒரு கணக்கை காமிக்கிறாங்க டிஆர்ஓ கிட்ட. மீட்டிங்கில் அதான் சொல்லுவாங்க. கேட்பாரற்று கிடந்ததுன்னா கேள்வி என்னென்னா, கடத்தப்பட்ட ஆள் எங்கே, அவனை எப்படி என்பதை பார்க்கணும். கேட்பாரற்று கடந்தது 10 கிலோ அரிசி ஒரு பஸ் ஸ்டாண்டில் கேட்பாரற்று கிடந்ததுன்னா நம்பக்கூடியதாக இருக்கணும். இவர்களை செய்கிறது இல்லை. சில கடைகளில் மாவட்டங்களில் பல புகார்கள் வருது. ரேஷன் கடைக்காரங்களே பல புகார்கள் சொல்கிறாங்க. டிஎஸ்ஓ வாங்கிட்டு போகிறாங்க, சார் எங்களுக்கு டெபிசிட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது, பேர் சொல்லக்கூடாது. அந்த கடைங்கெலாம் 80 கிலோ அரிசி 50 கிலோ சர்க்கரை இதெல்லாம் டெபிசிட்டில் விழுது. அவங்க ரேஷன் கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய பணத்தை தான் கட்டணும். அதிகாரிகள் செய்கிற தவறு தான். இப்படி இருக்கும்போது முழுக்க ரேஷன் அரிசி கடத்தப்படுவதற்கு காரணம் உறுதுணையாக இருப்பது டிஎஸ்ஓ அண்ட் டிஎஸ்ஓ மற்றும் ஆர்ஐகள் தான். டிஎஸ்ஓட வேலை என்ன, வட்ட வழங்கலுடைய அதிகாரி வேலை என்ன? அவர்கள் போகணும், வண்டி எங்கே போய் நிற்குது, கரெக்டாக இறக்குறாங்களா, மூட்டை எடை கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும். அதை பார்க்குறது கிடையாது. இவர்கள் கடைக்கு போகிறது ஆய்வுங்கிற பேரில்